துளசி, துளசி. ஆம், வாங்க. என்ன ரெண்டு பேரும் இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்க? கிரிக்கெட் கோச் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நாளைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. மேட்சா? நான் விளையாட வரல. நீ விளையாடலனா ஆட்டமே போயிடுமே துளசி. அது இல்ல, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னால வர முடியாது. வந்தாலும் விளையாட முடியாது. என்ன ஸ்வேதா? அங்கிள், நாளைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. இவ என்னடானா வர முடியாதுன்னு சொல்றா. நீ அண்டர் 19 டீம்ல செலக்ட் ஆயிருக்க. இப்பதாமா மெயில் வந்துச்சு. தமிழ்நாட்டுல இருக்கிற பேப்பர், டிவி, ஃபேஸ்புக், ட்விட்டர்னு இவ பிரபலமாயிடுவா. எல்லாத்துலயும் அவளை பத்தின பேச்சாதான் இருக்கும். கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணலனா டச் விட்டு போயிருமே. நாளைக்கு தானம்மா. நான் கண்டிப்பா துளசியை வர சொல்றேன். அவ வருவா. நீங்க போங்க. தேங்க்ஸ் அங்கிள். சரிம்மா. பை துளசி. நான் ஆட வரலன்னு சொல்லிட்டேன். துளசி, நீ ரிலாக்ஸா இருந்தாதான் நாங்க ரிலாக்ஸா இருக்க முடியும். எந்த அம்மாவுக்காக நீ வேண்டான்னு சொல்றியோ அந்த அம்மாவோட சந்தோஷத்துக்காக நீ விளையாடு துளசி. அது என்னப்பா அம்மாவோட சந்தோஷத்துக்காக? இங்க பாருமா, நீ எப்பவும் போல இருந்தாதான் உங்க அம்மாவுக்கு சீக்கிரம் குணமாகி அவளும் எப்பவும் போல இருப்பா. உன்னோட அம்மா உன் கண்ணாடி மாதிரி. நீ எப்படியோ அவளும் அப்படிதான் இருப்பா. அம்மா, அம்மா, அம்மா எழுந்திரிங்கம்மா. அம்மா, நீ எழுந்திருச்சு முகம் கழுவிட்டு வா. சூப்பரா உனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்கறேன். அப்படியே என்ன டிஃபன் வேணும்னு அதையும் சொல்லிடு, நான் செஞ்சு வைக்கிறேன். ஐயோ, விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? ஆமாம்மா, எழுந்திருச்சு சீக்கிரமா ரெடி ஆகு. நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். முதல்ல வா, நீ வா. என்னடி இது? வீடெல்லாம் கிளீனா இருக்கு. எப்ப எழுந்து எல்லா வேலையும் முடிச்ச? நீங்க எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். ரொம்ப தெளிவா தான் பேசுற. இந்த தெளிவே உன்கிட்ட இருந்து வந்தது தானே? ஐயோ, இவ்ளோ தெளிவெல்லாம் என்கிட்ட கிடையாதுமா. ஆமா, இந்த வேலையெல்லாம் நீதான் செய்யணுமா? நான் எழுந்து செய்ய மாட்டேனா? கல்யாணம் ஆக போற பொண்ணு இங்கே இதை செஞ்சு பழகினா தானே போற இடத்துல குப்பை கொட்ட முடியும். எப்படி வளர்த்திருக்காங்க பாருன்னு போற இடத்துல பேசக்கூடாதுல சிவகாமி. ஏய், சிவகாமியா ஒண்ணு? பாரு பார்த்திபா, இந்த சிவகாமியா? சிவகாமி, என்ன நீ போமா. சரிம்மா, போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சூடா ஒரு காஃபி குடிங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் எனர்ஜி கிடைக்கும். நான் போய் காஃபி போட்டு வைக்கிறேன்.
என்ன பேச்சு பேசிட்டு போறா பாத்தீங்களா? அவளோட பேச்சும் சிரிப்பும் தானே சிவகாமி நமக்கு டானிக்கே. டேய் விஸ்வா, என்னடா மறுபடியும் இதையெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடுறேன், கொண்டாங்க. அம்மா 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 என்னம்மா? ஏய், தூக்கி உள்ள போடுன்னு சொல்றேன், எடுத்துட்டு போ போ. அம்மா, கிரிக்கெட்டோட வேல்யூ தெரியுமாமா? ஏய், வேல்யூ என்னடா வேல்யூ? அழகான முகத்துல தழும்பு பட்டுருச்சே, அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? மறுபடியும் இது எல்லாத்தையும் எதுக்குடா எடுத்துட்டு வந்த? அதெல்லாம் இல்லம்மா, நாளைக்கு ஃப்ரெஷர்ஸோட மேட்ச் இருக்குமா, அந்த டீம்ல நானும் இருக்கேம்மா. ஏய், டீமும் இல்ல கீமும் இல்ல, நீ ஆடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. அம்மா 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 ப்ளீஸ்மா அம்மா 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 ஏய், ப்ளீஸ்மா அம்மா விடான்னு சொல்றேன்ல. அம்மா, இப்ப எதுக்கு நீ கவலைப்படுற? நீ என்ன சொன்னாலும் சரி, நீ ஆடுறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அம்மா 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 ப்ளீஸ்மா அம்மா அம்மா ப்ளீஸ்மா. விஸ்வா, முடியாதுன்னு சொல்றேன்ல, விட்டுடு. அம்மா ப்ளீஸ்மா, ஒரே ஒரு தடவை எனக்காக ப்ளீஸ்மா. டேய், முடியாதுடா, அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல, நீ விளையாடலாம் போக வேண்டாம். அம்மா 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 ப்ளீஸ்மா, அம்மா என் செல்லல, அம்மா ப்ளீஸ்மா. விடா. சொல்றா. துளசியா? அவ மூஞ்சி. ஓ, அவங்க உனக்கு மேடம் ஆயிட்டாங்களா? என்னது? அம்மா கிட்ட சொல்லவா? அவ்வளவுதானே, சொல்லிடுறேன். ஓகேடா, டன். அம்மா கிட்ட தானே, கண்டிப்பா நான் சொல்றேன். ஓகே ஓகே, பாய்டா. என்ன விஸ்வா, துளசிங்கிற அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்ற, என்னடா விஷயம்? அம்மா, நாளைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டனே. அம்மா, அதே கிரவுண்ட்ல லேடிஸும் கிரிக்கெட் ஆட போறாங்களாம்மா. துளசி ஆடினா கண்டிப்பா விக்கெட் எடுப்பா, ரன் எடுப்பாமா. எடுக்கட்டும், விக்கெட்டும் எடுக்கட்டும், ரன்னும் எடுக்கட்டும், ஆனா நீ ஆட போறது இல்ல. அம்மா அம்மா அம்மா. சிவகாமி, உட்காரு. நேத்து நைட்டு துளசி உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாமா. கஷ்டத்தை வெளியில காட்டிக்க கூடாதுன்னு தாங்க பாக்குறேன். ஆனா தாங்க முடியாத அளவுக்கு வர்றப்போ காட்டி கொடுத்துருது. கஷ்டத்தை கொடுக்கறவங்க சின்னவங்களா இருந்தா பொறுத்துட்டு போயிடலாம். அவங்களே சின்னவங்களாய் பேசுறதுதான் ரொம்ப தப்பா இருக்கு சிவகாமி. அண்ணி அப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கும் அது பெரிய ஷாக்கா தான் இருந்துச்சு. துளசியால அதை பொறுத்துட்டு போக முடியல. அவ தன்னை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிக்கிறா தெரியுமா? எங்க அவ வெடிச்சிருவாளோ, என்ன பிரச்சனை வருமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்த சிவகாமி. நீங்க இருக்கிறப்போ அந்த மாதிரி எதுவும் நடந்துராது. அத நான் என் கடமையா நினைக்கிறேம்மா. அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், அது துளசியோட ஃப்ரெண்டு ஸ்வேதாவும் இன்னொரு பொண்ணும் வந்திருந்தாங்க. என்ன விஷயங்க? துளசி ஆட மாட்டேன்னு சொன்னால, நான் தான் பேசி அனுப்பி வைக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேம்மா. துளசி என்ன பண்ணுவா சிவகாமி? நம்ம சூழ்நிலைக்கு அவ கைதியா நிக்கிறா. பிரின்சிபால் சொன்னது என்னைக்காவது நிஜமாகத்தான் போகுது. அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன லோக்கல் மேட்சஸ்ல விளையாண்டாதானே அவளுக்கும் பிராக்டிஸ் ஆகும். சரிங்க, நானே அவகிட்ட இதை பத்தி பேசுறேன். சுகாமிமா, நான் என்ன டிஃபன் பண்ணணும்?
நீ எதுவும் பண்ண வேணாம். என் பொண்ணுக்கு நான் சமைச்சு போடுற அளவுக்கு அந்த கடவுள் எனக்கு சக்தி கொடுத்திருக்காரு. நீ செய்யணுங்கிற அவசியம்லாம் இல்ல. ஆமா துளசி, நீ போய் ரெடி ஆகுமா. அம்மா சிம்பிளா உப்புமா பண்ணிடு, அதுதான் லைட்டா இருக்கும். மா எல்லாரும் துளசியோட என்னதாம்மா கம்பேர் பண்ணுவாங்க. நான் போகலைன்னா எல்லாரும் முன்னாடி அவ என்னை கேவலப்படுத்துவாமா. அதனால நாளைக்கு எப்படியாவது அவளை கிரவுண்டுக்கு வரவிடாம நீ தான் ஏதாவது பண்ணணுமா. உன்னால மட்டும்தான் அவளை தடுக்க முடியுமா. அவ என் பையனை பம்பெழுத்து அங்க எல்லார் முன்னாடியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காளா? அந்த துளசிக்கு நான் தான் சரியான பாடம் கத்து கொடுக்கணும். இவன் கிட்டே அவளை வரவிடாம பண்ணணும். அம்மா இன்னும் என்னம்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ப்ளீஸ்மா, இந்த ஒரு தடவைமா ப்ளீஸ்மா, ப்ளீஸ். நான் என்ன செய்யறது? உனக்காக அவளை எப்படி வரவிடாம பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். துளசி தங்கமான பொண்ணு, அவ பொய் சொல்ல மாட்டா. ஓஹோ சிவகாமி, நீ என்ன கண்ணை மூடிக்கிட்டு இருக்கியா? அவன் தலையில பட்டிருக்கிற அடி உன் கண்ணுக்கு தெரியல? அவன் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கான்? உன் பொண்ணு உண்மை சொல்றான்னு சொல்ற? விஸ்வாவுக்கு பெரிய அடியா தான் பட்டிருக்கு. பேட்டையும் பாலையும் தூக்கிட்டு திரியறாளே, இவளை யார் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க? 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே. நமஸ்காரம்மா. வாங்க ஐயரே. வர சொல்லியிருந்தேன், கொஞ்சம் லேட்டா எடுத்தோ, மன்னிச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? அவசரமா வர சொன்னேன். இவன் விஷயத்தை தவிர வேற என்ன எனக்கு கவலை இருக்க போகுது? அதான் உடனே உங்களை வர சொன்னேன். இவன் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். இவனுக்கு கிரிக்கெட் ஆடுறதுன்னா உயிர். ஆனா எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது அடிபட்டுட்டு தான் வரான். அதான் ஒரு முறை இவன் ஜாதகத்தை பாத்துடலான்னு உங்களை வர சொன்னேன். எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. இவன் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். மறுபடியும் நாளைக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு போறேன்னு சொல்றான். தம்பியோட விஷயத்துல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. தம்பியோட ஜாதகம் நன்னா அற்புதமா இருக்கே. பாக்குற பொண்ணுங்க கண்ணெல்லாம் இவன் மேலதான் இருக்கு. அதான் என்னோட பயமே. நீங்க பயப்படாதீங்கம்மா. எல்லா பயத்தையும் போக்குற கணபதி ஹோமத்தை பண்ணி அம்பாளுக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடுமா. சகல தோஷமும் தீர்ந்துடும். எந்த பொண்ணு பார்த்தாலும் தம்பிக்கு எதுவும் ஆகாது. அப்படின்னா கண்டிப்பா செஞ்சிடலாம் ஐயரே. 8 கன்னி பொண்ணுங்களை வர சொல்லி பூஜை பண்ணி தாம்பளத்தட்டோட சீர்வரிசையா புடவை, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் கொடுத்து அன்னதானம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணா விஸ்வா தம்பிக்கு எந்த திருஷ்டியும் அண்டாதுமா. பைரவி, ஆ? ஐயர் சொன்னது நல்ல விஷயம் தானே. நாளைக்கே அந்த பூஜையை பண்ணிரலாமே. நாளைக்கு நாளைக்கே பண்ணிடலாம் சித்தி. ஐயரே, நீங்க பூஜைக்கான ஏற்பாடுகளை பாருங்க. சரிங்கம்மா, நான் ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை வந்து பாக்குறேன். சரி, வரேம்மா. நல்லது. போயிட்டு அப்ப நான் வரேம்மா. வாங்க. வாங்க சித்தி.
ஹாய் பாட்டி. விஸ்வா, நீ உள்ள போ. ம், சரிம்மா. சித்தி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே. என்னம்மா? என்ன? நாளைக்கு விஸ்வாவுக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு சித்தி. இதுக்கு என்ன வழி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க சித்தி. பைரவி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதுக்கா வழி இல்ல? என்ன பைரவி, புரிஞ்சதா நான் சொன்னது? நான் சொன்னபடி செஞ்சா விஸ்வா கேட்டதையும் நீ செஞ்ச மாதிரி இருக்கும், உன்னோட பகையும் தீரும். விளையாட போனா உன் பையன் தான் கண்டிப்பா ஜெயிப்பான். சித்தி, நீங்க சாதாரண மனுஷியே இல்ல. இந்த முறை ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நான் உங்களுக்கு 5 செட்டு saree கொடுக்கறேன். saree மட்டும் இல்ல, நகையும் சேர்த்து கொடுக்கறேன். சித்தி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சித்தி? துளசி வாழை அறுத்தா எனக்கும் சந்தோஷம்தான் பைரவி. பேட்டையும் பாலையும் தூக்கிட்டு திரியறாளே, இவளை எல்லாம் யாரு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. என்ன பண்றது? இத தினமும் உன் மனசுல நினைக்கிற? நான் மனசுல நினைக்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேல, அத உன் மனசோட வச்சுக்கோ. என்ன ஆட்டம் ஆடினாலும் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அடுத்தவங்க வீட்டுக்கு போறவங்க தானே. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா என்ன ஃப்ரீடம் கிடைக்கும்னே தெரியாது. இப்ப கிடைக்கிற ஃப்ரீடத்தை விட்டுற முடியுமாமா? நான் எதுவும் சொல்லலையேடி. சரி சரி, மத்தியானம் நான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறேன். ஓகே? துளசி, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லம்மா. சிவகாமி, நீ போய் டிஃபன் மட்டும் ரெடி பண்ணு. நான் கிரவுண்டுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துறேம்மா. அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல நான் மட்டும் பிரியாணி சாப்பிட்டா அது நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காதுடா செல்லம். நீங்க வாங்கிட்டு வந்து வீட்ல வைங்க. மேட்ச் ஜெயிச்சிட்டு வந்ததும் பிரியாணி சாப்பிடுறோம், எல்லாரும் பார்ட்டி பண்றோம். ஓகே? டன். டன். கருப்புசாமி, முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருமா? எவ்வளவு நேரம் இதையே பண்ணிட்டு இருப்பீங்க? கொஞ்சம் சீக்கிரம் இது ஆயிடுச்சுமா. ராணி அம்மா, முடிஞ்சிருச்சா இல்லையா? இப்ப முடிஞ்சிருமா? வேகமா பண்ணுங்க, இன்னும் நிறைய வேலை இருக்குல்ல. சரிங்கம்மா. பிஞ்சு இருக்கு பாருங்க, இதை ஒட்டுங்க. நான் மேட்சுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வாப்பா, ஷேமமா போயிட்டு லாபமா வா. அம்மா, இன்னைக்கு அந்த குரங்கு குட்டி மேட்சுக்கு போகலையாமா? அம்மா, குரங்கு குட்டினா துளசி தானே? அந்த தரித்திரம் பிடிச்சவதான். அம்மா, ஆர்த்தி எடுத்துட்டு வருவா. அம்மா, துளசி வராம இருக்கணும்னா நீ என்ன பண்ண போற? அவ வரக்கூடாது அதானே? நேத்தே சொல்லிட்டல, அவ வரமாட்டா. இந்த அம்மா உனக்காக என்ன வேணும்னாலும் செய்வா. நீ தைரியமா போயிட்டு வா.